இந்தியாவின் தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் இடம்பெற்ற போது மிக குறுகிய காலத்தில் அது நிறுத்தப்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதி சொல்லிக் கொண்டிருக்கிறார், தான் அதை நிறுத்தினேன் என்று. இந்தியா அது வெளிப்படையாக மறக்கவும் இல்லை. பாகிஸ்தான் அதை 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 அங்கீகரித்துக் கொண்டே இருக்கின்றது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த யுத்தத்தை கொண்டு போய் செல்ல அமெரிக்கா கூட விரும்பவில்லை. என்றால் இந்திய ராணுவம் பல முறை பாகிஸ்தானோட மோதி இருக்கின்றது. எல்லா தடவைகளும் இந்திய ராணுவம் தான் வெற்றி பெற்றிருக்கின்றது. அப்ப இந்த இடத்துல நீங்கள் சொல்லுவது போல அமெரிக்கா வந்து 71ஆம் ஆண்டு யுத்தத்தின் போது அமெரிக்க 7வது கப்பற்படை இந்து சமத்துவக்குள்ள வந்தது. இந்திரா காந்தி அச்சுறுத்தியது, இந்து சமத்துவக்குள்ள வர எந்த கடற்படையும் நான் தாக்குவேன் என்று சொன்னது. சோவியத் யூனியன் தன்னுடைய கடற்படையை நகர்த்தியது. அதன் பிறகு அமெரிக்கா பின்வாங்கியது நடந்தது. அதுக்கு பிறகு அமெரிக்கா இந்திய உறவு மோசமடையவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நான் கவனிக்க வேண்டும். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முருகல் நிலை ஒரு ப்ராக்சி வார்னு சொல்லுவார்கள். பங்களாதேஷ் ஊடாக நடத்தப்படலாம், பாகிஸ்தான் ஊடாக நடத்தப்படலாம். ஆனால் அமெரிக்கா நேரடியாக யுத்தம் புரியும் என்று நான் நினைக்கவில்லை. ஏன் நான் இப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், தாய்வான் மீது சீனா நடவடிக்கை எடுத்தால், கைப்பற்றினால் நாங்கள் தாக்குவோம் என்று அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி கூறினார். ஜோ பைடன் கூறினார். ஆனால் அந்த மாதிரி பாகிஸ்தான் மீது தாக்கினாலோ அல்லது பங்களாதேஷை மீது தாக்கினாலோ நாங்கள் இந்தியாவை தாக்குவோம் என்று எந்த இடத்திலையும் அமெரிக்கா கூறவில்லை. ஏன்னா ரஷ்யா இருக்கின்றது. ஆகவே அமெரிக்கா இந்தியா முருகல் என்பது ஒரு ப்ராக்சி வார், தங்களுடைய கூட்டாளிகளை வைத்துக்கொண்டு செய்யும் யுத்தமாக தான் இருக்குமே ஒழிய அமெரிக்காவும் இந்தியாவும் நேரடியாக மோதும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை.